ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இந்த வீடியோ வந்து நான் புதுசாக யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் இப்போ போடுறேன். இப்போ என்னை பார்த்து என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் வந்து யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து ஒரு மாதம் தான் ஆகுது. ஒரு மாதத்துக்குள்ளே நான் ஓரளவுக்கு இந்த எடிட்டிங்லாம் ஓரளவு கற்றுக்கிட்டேன். ஒரு லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன். பட் நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நம்ம மானிட்டேஷன் வாங்கிடலாம். நான் இப்போ தான் ஒரு வாரமாக லைவும் போடுறேன். 1.5 வருஷத்துக்குள்ளே மானிட்டேஷனை வாங்கிடலாம். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டேலண்ட்டு கிடையாது. ஸ்கூல் படிப்பு மட்டும்தான் படிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வாங்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யூடியூப்பில் வந்து அப்டேட் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும். 8000 வாட்ச் ஹவர், 20 மில்லியன் வியூஸ். இது என்ன மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு இடின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து எங்களால் இது வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணுறது 8000 வாட்ச் ஹவர். அது அவங்க சொல்லிக்கிறது February 27 மேலே தான். பட் நாங்கள் இந்த 6 மாதத்தை விட்டுட்டோம்னா அப்புறம் நாங்களும் அந்த இதுக்கு தான் நாங்கள் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க எங்களால். ஓகே, பட் ஆனால் இதை வந்து அதுக்காக பயந்துட்டு அதுக்காக சேனல் அப்படியே விட முடியாது. அதனால் நான் என்னோடய ஒரு ஐடியா நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷார்ட்ஸ் நம்மளால் முடிஞ்சது தரமாக, ஒரு சாங்ஸ் இல்லையா, ஒரு காமெடி ஷார்ட்ஸ் ஒன்று, மோட்டிவேஷன் ஸ்டார்ஸ், இந்த மாதிரி ஷார்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 ஷார்ட்ஸ் போட்டுடலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம். இது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சில யூடியூப் சேனலை வச்சுருக்காங்க யூடியூபர்ஸ் சொன்ன ஐடியாஸ். வாரத்துக்கு ஒரு 2 நல்ல லாங் வீடியோ, 8 நிமிஷத்துக்கு குறையாமல் கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் 8 நிமிஷத்தில் ஒரு நல்ல லாங் வீடியோ போட்டிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் லைவ் ஒரு நாளைக்கு இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக லைவ்னா. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வாட்ச் ஹவர் அதிகப்படுத்தணும்னா நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தோன்னா லைவ் மட்டும்தான். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு லைவ், மதியானம் ஒரு லைவ், சாயங்காலம் ஒரு 3 லைவ் போட்டால் மட்டும்தான் இப்போ சமாளிக்க முடியும். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, புதுசாக இப்போ சேனல் ஆரம்பித்து யூடியூப்பில் வந்தவங்களுக்கு லைவுக்கு வியூஸ் வரவே மாட்டாங்க. என்னோடதே எடுத்துக்கோங்க. என்னோடய லைவில் வியூஸ்ன்னு பார்த்தா 2 பேர் இல்லை 3 பேர் மேக்ஸிமம், அவ்வளோதான். நான் போய் அவங்களுடைய யூடியூப் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க என்னோடய லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் என்னோடய ஒவ்வொரு லைவுமே போய்கிட்டு இருக்குது ஒரு வாரமாகவே. இதே மாதிரி நிறைய இடங்கள்லையும் இருக்கலாம், வியூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் லைவை மட்டும் நம்பி இருக்காமல் அந்த லைவில் வந்து சில வேலைகளை காமிக்கலாம். இந்த கூடை போடுறது, கோலம் போடுறது, உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களை லைவாக காமிக்கிறது, எப்படி நீங்கள் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது மாதிரிலாம் நீங்கள் வீடியோ எடுக்க தான் செய்வீங்க. இந்த மாதிரி விசேஷங்களை வந்து லைவில் காமிக்கலாம். அதுக்கு யூடியூப்பில் வந்து அப்ரூவ்டு அனுமதி இருக்கா, பெர்மிஷன் இருக்கான்னு தெரியல. பட் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்திருக்கனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் 2வது, நீங்கள் லாங் வீடியோ போடுறது வந்து இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய ஏரியாவில் உள்ள கோயில் விசேஷங்களை கன்ஃபார்மாக எடுத்து போடுங்க. ஏன்னா எல்லா லேடிஸும் முக்கியமாக குக்கிங்கில் வந்து, அதாவது சமையல் வீடியோ, சமையல் டிப்ஸ் பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சியை எல்லா லேடிஸும் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா நேரமும் அவங்களால எல்லா ஊரில் உள்ள கோயிலுக்கும் வர முடியாது. எல்லாருக்கிட்டையும் இப்போ செல்ஃபோன் இருக்கிறதுனால செல்ஃபோனில் வந்து எல்லா கோயில் விசேஷங்களையும் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. அதனால் அந்தந்த ஏரியாவில் எந்த கோயில் விசேஷம் இருக்குதோ அதை அப்படியே வீடியோவை எடுத்து லேடிஸ் வந்து போடுங்க. லாங் வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு 8 நிமிஷத்துக்கு குறையாமல் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு 2 வீடியோவில் கன்ஃபார்ம் வாட்ச் ஹவர் கிளிக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் வாட்ச் ஹவர் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த தம்ப்நெயில்னு சொல்கிறாங்களா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கற்றுக்கோங்க. நான் வந்து தம்ப்நெயில் வந்து ChatGPTயில் தான் கொடுத்து வாங்குகிறேன். அந்த இது நம்ம இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ChatGPT தான் எனக்கு வந்து தம்ப்நெயில் வந்து ஏஐயில் செட் பண்ணி கொடுக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு இன்னும் அந்தளவுக்கு தம்ப்நெயில் வந்து கேன்வாவில் போய் செய்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியலைங்க. நான் வந்து ஸ்கூல் படிப்பு மட்டும்தான் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வருஷமாவது டைம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் மானிட்டேஷன் வாங்குற அளவுக்கு நான் ரீச் ஆகிருப்பேன். இப்போ 6 மாதங்கிறதுனால என்னம்மா சொல்கிறது, 10th +2 சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு நிலமை. அதனால் இப்போ என்ன மாதிரியே இருக்கிற யூடியூபர்ஸோட சப்போர்ட்டு தேவை. அவங்களுக்கு ஒரு தைரியமும் சொல்லணும்ல. இப்போ எனக்கு சில யூடியூபர்ஸ் வந்து தைரியம் சொல்கிறாங்க, நீங்கள் விடாமுயற்சியோட வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸில் கவனம் செலுத்துங்க, லைவில் வந்து தினமும் ஒரு நாளைக்கு 3 லைவ் போடுங்க, வர்றாங்களா பேசுங்க, ஏதாவது பேசிகிட்டே இருங்க அப்படின்னு. அதே தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க.
தினமும் ஷார்ட்ஸு, லாங் வீடியோ பதட்டம் இல்லாமல் தொடர்ந்து அதை கவனமாக கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக ஏன்னா நம்மள மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படிங்கிறத பட்சத்தில் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ போடுறதே, இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் ஷார்ட்ஸ் போடுறதே நம்ம ஒரு வேலையாக நினச்சி செய்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் அப்படி தான் இதை ஒரு வேலையாக, சரி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இது ஒரு வேலையாக செய்யலான்னு தான் இந்த மாதிரி சேனலே நான் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி லேடிஸ் வந்து பயந்து ஒதுங்கி விட்டுறாங்க, ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. இந்த 6 மாதத்தில் உங்களால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு செய்யுங்க. அதுக்கு மேலே கடவுள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா தெய்வத்தை ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலிதருன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம். அது வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்வோம். கண்டிப்பாக நமக்கு வந்து பலன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் யூடியூபர்ஸ் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்க யூடியூபர்ஸ்லாம் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸே சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து நிறைய புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்க பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுடைய ஐடியாவையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப தேவை.